அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் கனடிய தமிழர் பேரவையின் சார்பில் நமது நன்றிகளும் வணக்கங்களும். பலருக்கு ஜியு போப் அவர்களை பற்றி அறிந்திருப்பீர்கள். கனடாவில் உள்ள பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மாகாணத்தில் பெடெக் என்ற நகரில் 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிறந்தார். 203 வருடங்களுக்கு பின்பு அவர் பிறந்த அதே மாதத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் இன்று சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 200 வருடங்களுக்கு முன்பு, ஏன் 50 வருடங்களுக்கு முன்பு கூட கனடாவில் இவ்வாறான அரசியல் பொருளாதார ரீதியாக பலம் வாய்ந்த ஒரு சமூகமாக தமிழ் மக்கள் இருப்பார்கள் என்பதை எவரும் நினைத்திருக்க மாட்டார்கள். 200 வருடங்களுக்கு பின்பும் நன்றி மறவாமல் தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய ஒரு தமிழ் அறிஞர் ஒருவரை கௌரவிப்பதில் அதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு ஆதரவு அளிக்கும் மூலமாக இங்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் போன்ற பல தமிழ் நூல்களை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்ததோடு பல தொண்டாற்றிய ஜியு அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பது தொடர்பாக பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மாகாண அரசுடன் பேசிய போது அவர்கள் இந்த முயற்சிக்கு முழுமையான ஆதரவை தருவதாக கூறி அதற்கான காணியை குத்தகைக்கு தந்திருக்கின்றார்கள். அத்துடன் பெடெக் நகர், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் இருக்கின்ற பெடெக்ஸ் நகரில் இருக்கின்ற பெடெக்ஸ் ஏரியா ஹிஸ்டோரிக்கல் மியூசியம் என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது, ஒரு மியூசியம் இருக்கின்றது. அந்த அதிகாரிகளுடன் பேசிய போது அவர்களும் இந்த முயற்சிக்கு தங்களால் இயன்ற ஆதரவை தருவதாக கூறி அதே மியூசியத்திலே ஒரு பகுதியை ஒதுக்கி ஜியு போப் சார்ந்த விடயங்களை நாங்கள் வைப்பதற்கு, நிரந்தரமாக வைப்பதற்கு தருவதாக கூறியிருக்கின்றார். இந்த சிலையை கட்டுவதற்கு தேவையான பணத்தை சேகரிக்கின்ற நோக்கத்துடன் வருகின்ற மே 6ஆம் தேதி தமிழிசை கலாமன்றத்திலே ஒரு சிறந்த இசை நிகழ்ச்சியை நடத்த ஒழுங்கு செய்து வருகின்றோம். முதன்முறையாக கனடாவிலே பிரபல்யம் வாய்ந்த தமிழ் இசைக்குழுவினர்களாகிய மெகா டியூனர்ஸ் அவர்களும் அக்னியும் முதன்முறையாக ஒரே மேடையில் இணைந்து இந்த இசை நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற அத்தனை கலைஞர்களும் எந்த விதமான ஊதியம் இல்லாமல் இந்த முயற்சிக்கு தங்களது முழு ஆதரவை அளித்து அந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்கின்றார்கள். சமூக ஊடகங்களாகிய நீங்கள் பல சமூக முயற்சிகளை முன்னெடுத்து அதற்கு ஆதரவு அளித்து மக்களை திரட்டி பலவிதமான முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றீர்கள். அதுபோல் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முயற்சிக்கும் உங்களால் இயன்ற ஆதரவை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதன்முறையாக வரலாற்றிலே முதன்முறையாக வட அமெரிக்காவிலே ஒரு தமிழ் அறிஞருக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு சிலையாக இருக்கப் போகின்றது. நிச்சயமாக இது கனேடிய மட்டத்திலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக வருகின்ற ஜூலை மாதம் 15ஆம் தேதி இந்த ஆரம்ப நிகழ்ச்சியை நாங்கள் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் நடத்த இருக்கின்றோம். அதற்கு இயன்ற அளவு தமிழ் மக்கள் அங்கே வந்து சமூக ஊடகங்கள் வந்து ஆதரவு அளிக்க வேண்டும், இந்த விழாவை, இந்த முயற்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிலையை கட்டுவதற்காக நாங்கள் ஒரு நிறுவனத்தை தெரிவு செய்து அவர்களிடம் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். WE கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் அவர்களும் இந்த விடயமாக இந்த சந்திப்பிலே உரையாற்றியிருக்கின்றார்கள். அத்துடன் இந்த முயற்சிக்கு 2 பிரதான அனுசரணையாளர்கள் முன்வந்து அவர்கள் முன்பும் நாங்கள் தமிழ் இருக்கை தொடர்பான முயற்சிகளை எடுத்தபோது பல சமூக
முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் எடுத்த போது ஆதரவளித்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த முறையும் கேட்டவுடனேயே எந்தவித தயக்கமும் இல்லாமல் முன்வந்து டான்சன் பீட்டர்ஸ் சக்தி அவர்கள் ராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களது நிறுவனமாகிய ட்ரினிட்டி டெக் அவர்கள் பிளாட்டினம் ஸ்பான்சராக பிரதான அனுசரணையாக இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்க இருக்கின்றார்கள். அத்துடன் முரளி சூரிய நாராயணதாஸ் அவர் இங்கே இருக்கின்றார். அவரது நிறுவனமாகிய 369 குளோபல் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பிரதான அனுசரணையாளராக ஆதரவாக கூறியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறிக்கொண்டு இங்கே வருகின்றிருக்கின்ற அனைத்து ஊடகங்களுக்கும் கனடிய தமிழர் பேரவையின் சார்பிலே மீண்டும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் டிவி, ஈஸ்ட் எஃப்எம் 102.7, Asian Television Network, the Tamil Journal, Anali Express, GTA Video, Tamil TV, Senti Tamil Guide, Langesh Tamil BC, பேரங்கனாகி அவர்கள் மறுமொழி ஊடகம் ஈழநாடு ஊடக நிறுவனம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். திரு கிருஷ்ணலிங்கம் கிருஷ்ணா லைவ் அவர்கள் பல நிகழ்ச்சிகளை முன்பும் காணொலியாக எடுத்து ஆதரவளித்து அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் கேட்டுக்கொள்வது இந்த முக்கியமான இந்த முயற்சிக்கு எங்களது ஆதரவு நிச்சயமாக தேவை. இன்றிலிருந்து இந்த ஆரம்ப விழா நடக்கின்ற வரையும் உங்களால் இயன்றளவு இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சென்று அவர்களது ஆதரவை இந்த முயற்சிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே ஜியூபோ அவர்களை பற்றியும் இந்த முயற்சியின் முக்கியத்துவம் பற்றியும் ஜியூபோ அவர்கள் ஆற்றிய தமிழ் தொண்டு பற்றியும் உரையாற்றுவதற்காக எங்கள் அன்பிற்கும் மதிப்புக்குரிய திரு பொன்னியா அருவானந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி நண்பர் சிதம்பரம் அவர்களே. இன்றைய இந்த அருமையான ஒரு சந்திப்புக்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, ஊடகங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் உலகிலே நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்கள் போற்றப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தது 10 பேருக்கு மேல் தமிழ் உலகில் தமிழறிஞர்களால் பெரிதும் போற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் முக்கியமான இருவருக்குள் திரு ஜிஜு போப் அவர்கள் 2ஆம் இடம் பெறுகிறார். முதலில் வீரமா முனிவர் என்ற தமிழ் பெயரை சூட்டிக்கொண்ட ஜோசப் பாஸ்கி எனப்படுகின்ற பாதிரியார் முதன்மையானவர். அடுத்து ஜிஜு போப் அவர்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு மிக மிக பெரியது. இவரை பற்றி நாங்கள் படிக்கின்ற போது வட அமெரிக்காவில் இருக்கும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் என்றுதான் பாட புத்தகங்களிலும் பல இடங்களிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது எங்களுக்கு தெரியாது இது கனடாவுக்குள் இருக்கின்ற பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் என்று நமக்கு தெரியாது. என்றால் 1720ஆம் ஆண்டு இவர் பிறக்கின்ற போது கனடா என்கின்ற ஒரு நாடு இல்லை. இந்த பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் என்பது வட அமெரிக்காவில் உள்ள ஒரு தீவாகத்தான் கருதப்பட்டது. அதைத்தான் எல்லா பாடங்களும் குறித்து வைத்திருக்கிறார். இங்கே வந்த பிறகுதான் ஜிஜு போப் அவர்கள் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் என்று அறுதியும் உறுதியுமாக தெரிகிற போது எங்களுக்கு ஒரு பெருமை உணர்வு ஏற்படுகிறது. நாங்கள் படிக்கின்ற போது பெரிதும் போற்றிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பிறந்த நாடு எது என்கின்ற போது எங்களுக்கு ஒரு பெருமை உணர்வு ஏற்படும். இங்கே சிவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல 200 ஆண்டுகள் அவருடைய பிறந்த 200 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. அவர் வாழ்நாளிலே அவர் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்திருப்பது தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு. அத்தகைய இனமாகிய நாங்கள் கனடாவில் இருந்த விசிபிள் கம்யூனிட்டியாக நாங்கள் பல நாள் அறியக்கூடிய இனமாக நாங்கள் இருக்கின்ற போது அவருடைய நினைவு இந்த மண்ணிலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏறக்குறைய 1/2 மில்லியன் மக்கள் இங்கே வாழ்கின்றோம். அவர் தமிழுக்காகிய சேவைகள் சிலவற்றை இங்கே நான் குறிப்பிட போகின்றேன். அது சொல்லுகிற போது உங்களுக்கு இன்னமும் அவருடைய சிறப்புகள் தெரிகிறது. ஆகவே இந்த 200 ஆண்டு நிறைவிலே நாங்கள்
அவருக்கான ஒரு சிலையை அவர் பிறந்த மண்ணிலேயே நிறுவுவது என்பது எங்களுக்கு ஒரு நிறைவை தருகிறது. அதே வேளை ஜிஜு போப் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் தமிழ் இனத்துக்கு செய்த சேவைகளை மீள ஒரு தடவை பிற இனத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். ஒரு ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கிலேயர் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிக்கு இப்படி ஒரு சேவை செய்திருக்கிறாரா என்கின்ற ஒரு வினாவை எழுப்புகிறோம். அந்த வினாவுக்கான விடையை அவர்கள் தேடுவார்களாக இருந்தால் இணையதளத்திலே குவியலாக இருக்கிறது, ஆங்கிலத்திலே இருக்கிறது. அவர் எழுதிய அத்தனை நூல்களும் ஆங்கிலத்திலே இருக்கிறது என்று அவரை பற்றி ஒரு தேடுதல் செய்கிற போது நான் பார்த்தேன். 1860களில் அவர் வெளியிட்ட தமிழ் இலக்கண புத்தகம், தமிழ் இலக்கண நூல் அவர் எழுதி வெட்டியிருக்கிற 1860 அந்த அதே அச்சு பிரதியை என்று பார்க்க கிடையாது, இணையத்திலே இருக்கிறது. அப்படி எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் சுருக்கமாக அவருடைய வரலாற்றையும் கூறி அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய சேவையையும் நான் கூறுகிறேன். 1720ஆம் ஆண்டு கனடாவில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டிலே பிறந்த அவர் இங்கே நீண்ட காலம் ஆகவில்லை. 6 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்தார். அவருடைய 6வது வயதிலே அவர் இங்கிலாந்துக்கு செல்கின்றார். அங்கே கல்வியை மேற்கொள்கின்ற போதே சமயத்திலே ஆர்வம் அவர் வெஸ்லியன் மிஷனரி என்கின்ற கிறிஸ்தவ அமைப்போடு, கத்தோலிக்கம் அல்ல நினைக்கிறேன், கத்தோலிக்கம் அல்ல, இது வெஸ்லியன் மிஷனரி என்கின்ற இந்த போதகர் வழிபட்ட ஒரு சமயத்திலே இணைந்து சமய பற்றுடைய அப்போதே அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நான் என்னுடைய சமய பணியை ஆற்றுவதற்கு நான் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும். இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், பிரித்தானியர்கள் வந்து இறங்கி பிடித்த முதல் இடம் கல்கத்தா, தமிழ்நாடு அல்ல. கல்கத்தா தான் அவருடைய முதன்மையான துறைமுகமாகவும் பெரும் தளமாகவும் இருந்தது. இன்று வெஸ்ட் பெங்கால் என்று அழைக்கப்படுகின்ற மாநிலத்தின் தலைநகரம் கல்கத்தா. ஆனால் இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் நிறைய பேர் தொண்டாற்றுவதற்கு வந்த இடம் தமிழ்நாடு. இது குறித்து ஒரு அறிஞர் எழுதியிருந்தார். கல்கத்தாவிலே வந்து இறங்கிய பிரித்தானியர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் தொண்டாற்றுவதற்கு ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தார்கள்? பிற மாநிலங்களிலே தொண்டாற்ற சென்ற கிறிஸ்தவ பாதிரியார்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். ஆரியர்களால் அல்லது பிராமணர்களால் அல்லது இஸ்லாமியர்களால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அங்கே மத மாற்றம் என்பது மிக கடுமையாக எதிர்க்கப்படும். ஆகவே பிற மாநிலங்களுக்கு செல்வதை விட தமிழ்நாட்டுக்கு வருவது பாதுகாப்பு என்று நினைத்தார்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள். என்றால் தமிழர்கள் மதம் சார்ந்த இனம் அல்ல, மொழி சார்ந்த இனம். ஆகவே யாராக இருந்தாலும் எந்த மதமாக வந்தும் நீங்கள் தமிழ்நாட்டிலே அந்த மதத்தை வளர்க்கலாம் பறக்கலாம் என்கின்ற பரந்த கொள்கையை கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் பெரும்பாலான கிறிஸ்தவ பாதிரியார்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தார்கள். அவ்வாறு வருகிற போதே அவர்கள் ஆங்கிலத்தை தமிழருக்கு கற்றுக் கொடுத்து மதத்தை பரப்புவதை விட நாங்கள் தமிழ் மொழியை கற்று மதத்தை பரப்பலாம் என்று கருதி ஒவ்வொருவரும் தமிழை கற்க ஆரம்பித்தார்கள். ஜிஜு போப் அவர்கள் 1837களிலேயே முடிவெடுத்துக் கொண்டார், இந்தியாவுக்கு தான் செல்ல வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டுக்கு தான் செல்ல வேண்டும் என்று தமிழ் மொழியை இங்கிலாந்திலேயே படிக்க ஆரம்பித்தார். 1839ஆம் ஆண்டு கப்பலிலே தமிழ்நாட்டுக்கு செல்கிறார். நீராவி கப்பல் அல்ல, பாய்மரக் கப்பல். 8 மாதம் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்டு கல்கத்தாவை சென்றடைய 8 மாதங்கள் ஆகும். 8 மாதங்களாக கப்பலில் செல்கிற போது அவர் தமிழ் மொழியை அந்த 8 மாதமும் இரவு பகலாக தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியிலே புலமையும் பெற்றுக் கொண்டார். தமிழ் மொழியிலே ஒரு பிரசங்கத்தையும் எழுதி வைத்திருந்தார். அங்கே சென்று சென்னையிலே சாந்தோம் என்கின்ற இடத்திலே தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து அந்த பிரசங்கத்தை தமிழிலே செய்கிறார். அங்கே தமிழிலே அந்த பிரசங்கத்தை மிகச்சிறப்பாக செய்கிறார். அங்கே அவருடைய அந்த குரு பயிற்சிகள் எல்லாம் முடிந்து தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய சாய ஊர் என்கின்ற இடத்திலே அவருக்கு வேலை கிடைக்கிறது. அங்கே சென்று ஒரு மிஷனரியை பொறுப்பேற்று நடத்த வேண்டும். அங்கே சென்றதால் தமிழ் மொழி இலக்கண இலக்கியங்களை எல்லாம் கற்றுக்கிறார். என்ன சிறப்பு என்றால், தமிழ் தெரியாத இன்னொரு ஆங்கிலத்திலே புலமை மிக்க ஒருவர் தமிழையும் கற்று வடமொழியையும் கற்று அந்த தமிழ் மொழியை தன்னுடைய கோணத்திலே பார்க்கிற போது அவருடைய சிறப்புகள் புரியும். தமிழை பேசுகின்ற தமிழாக வாழ்கின்ற எங்களுக்கு புரிகின்ற சிறப்புகளை விட இன்னும் ஒரு
மொழி சார்ந்தவர் வெளியே இருந்து பார்க்கிற போது அவருக்கு வெளிப்படுகின்ற சிறப்புகள் வேறு ஒரு கோணத்திலே இருக்கு. அவ்வாறான சிறப்புகளை எல்லாம் தமிழ் மொழியிலேயே கண்டறிந்தார். இலக்கணத்தை அக்குபுராணிவராக கண்டார். அந்த இலக்கணத்தை எளிய முறையிலே இலகுவாக படிப்பதற்குரிய புத்தகங்கள் இல்லை என்பதை கண்டறிந்து 4 புத்தகங்கள், தமிழ் இலக்கண புத்தகங்கள் 4 புத்தகங்களை வெளியிட்டார். திரு வி.க. அவர்கள் திரு போப் அவர்கள் எழுதிய இலக்கண புத்தகத்தை கற்றுத்தான் நான் தமிழ் படித்தேன் என்று திரு வி. கல்யாணம் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் குறிப்பிடுகிறார். தமிழிலே எல்லோரும் எளிதாக கற்பதற்குரிய இலகு நடையிலே வந்த முதலாவது இலக்கண நூலை எழுதியவர் ஜி.ஜி. போப் அவர்கள். தமிழ் மொழியிலே எழுதிய ஜி.ஜி. போப் சான்று நிறைய இருக்கிறார் சொன்னேன் உங்களுக்கு. கேளுங்கள். அந்த புத்தகங்களை நீங்கள் PDF ஃபார்மாட்டில் நீங்கள் இப்போதும் பிரிண்ட் பண்ணலாம். அதை காலையிலே பார்க்கும்போது ஆச்சரியமாக இன்று நாங்கள் இங்கே தமிழ் மொழியை கற்பிக்கிற போது நாங்கள் என்னென்ன உத்திகளை கையாளுகிறோமோ அவற்றை அங்கேயே வைத்திருக்கிறார். தமிழ் எழுத்துக்கள் 30 என்றுதான் குறிப்பிடுகிறார். 247 என்று குறிப்பிடவில்லை. தமிழிலே 30 எழுத்துகள், மற்றவையெல்லாம் சைன்கள் என்பதை மிக தெளிவாக 1860 எழுதியிருக்கிறார். அந்த பக்கம் நான் பேச ஆரம்பித்தால் நேரம் சென்றவிடும். அவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த ஜி.ஜி. போப் அவர்களுடைய பெயரை கூட போப் ஐயர் என்று மாற்றினார். ஐயர் என்று சொல்லப்படுவது சமுதாயத்திலே இந்த உயர்ந்த தன்மையோடும் மதம் சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்தது. அப்படியே போப் ஐயர், அங்கே போப் இந்த இலக்கண புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜி.ஜி. போப் ஐயரால் எழுதப்பட்ட இலக்கணம். வீரமா, அதாவது ஜோசப் பெஸ்கி என்கின்ற இத்தாலிய பாதிரியார் தன்னுடைய பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றினார். இன்று நாங்கள் படிக்கின்ற தமிழ் இருக்கிறதல்ல, இந்த தமிழ் மொழியை, இந்த மொழி சீர்திருத்தத்தை எங்களுக்கு சிறுவ பாதிக்கிறார். ஆங்கில மொழியில் இருக்கின்ற அதே நிறுத்தத்துடன் எங்களுக்கும் இருக்கிறது. முற்றுப்புள்ளி, கமா, காட்புள்ளி, அரைப்புள்ளி, மேற்கொள்குறி எல்லாமே ஆங்கிலத்தில் உள்ள மாதிரியே தமிழில் இருக்கு. எல்லாவற்றையும் தமிழுக்கு கற்றுக்கொண்டவர்கள் இந்த ஆங்கிலேயே பார்க்கிறார். அதே போல நம்முடைய எழுத்துகளுக்கு குத்து இருக்காது. எழுத்துகளுக்கு வெட்டிலே குத்து, ஓலையிலே குத்துப்பட முடியாது. ஏன்னாவுக்கு காலை இருக்காது. இந்த எல்லா எழுத்து திருத்தங்களையும் செய்து இன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற தமிழ் மொழியை எங்களுக்கு சிப்பமிட்டு தந்தது தீர்மானம். அவருடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஜி.ஜி. போப் அவர்களை பார்க்கலாம். ஜி.ஜி. போப் அவர்கள் தமிழ் மொழியை இலக்கியங்களை எல்லாம் படித்தார். தமிழ் மொழி அவர் சரளமாக தமிழ் மொழி வாசிக்க தெரிந்த பிறகு அத்தனை இலக்கியத்தையும் படித்தார். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, திருக்குறள், நாலடியார் என்ற எல்லா இலக்கியங்களையும் அக்குவரானவராக அவர் படித்ததிலே பல நூல்களை ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்து செய்தார். அதான் மிகச்சிறப்பான தமிழ் மொழியிலே இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா? இவ்வளவு சிறப்பான மொழியிலே சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களை நான் மேனாட்டாருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இவர் ஆங்கிலத்திலே அவர் செய்தார். ஒரு சுவையான செய்தி இருக்கிறது. திருவாசகம் என்பது சிவனை போற்றுகின்ற அற்புதமான ஒரு வழிபாட்டு மாலை. திருவாசகத்துக்கு உருகானார், ஒரு வாசகத்துக்கு முருகார் சொல்லுகின்ற அளவுக்கு மிக, அதாவது மனமெல்லாம் நெகிழ்ந்து உருகி உணர்வோடு ஒன்றி பாடுகின்ற பாடல்கள் திருவாசகம். அந்த பாடல் எல்லாம் அவர் படித்த போது அந்த உணர்வை பெற்றார். ஒரு தமிழர் தமிழை எப்படி புரிந்து கொண்டு அந்த பக்தி உணர்வை பெறுவாரோ அதே உணர்வை ஜி.ஜி. போப் ஐயர் பெற்றார். திருவாசகத்திலே மூழ்கி போனார். இவரை பற்றிய ஒரு முறைப்பாடு இங்கிலாந்துக்கு செல்கிறது. வெஸ்லியன் மிஷனரிக்கு போகிறது. நீங்கள் மதத்தை பரப்புவதற்காக அனுப்பின உங்களை ஜி.ஜி. போப் அங்க திருவாசகம் படித்துக் கொண்டிருக்கிறார். திருவாசகம் என்பது இந்து சமயத்துக்கான நூல், சைவ சமயத்துக்கான நூல். அங்கிருந்து இருவர் வருகிறார். ஜி.ஜி. போப் ஐயரை விசாரிப்பதற்கு அவர் என்ன செய்கிறார் பார்ப்பதற்கு 2 பேர் வருகிறார். அவர் ஜி.ஜி. போப் ஐயருடைய நிலைமையை நன்கு ஆராய்ந்து விசாரித்து பார்த்த பிறகு அங்கே இங்கிலாந்துக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். திருவாசகத்தை மட்டுமல்ல, இன்னும் பிற சைவ நூல்களை ஆழமாக கற்று தேர்ந்து அதிலே மூழ்கி இருக்கின்ற ஜி.ஜி. போப் ஐயர் அவர்கள் இன்னமும் எங்களோடு இருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் என்று எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய மதத்திலே இருந்தும் அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய சேவை மிகப்பெரிய. அதிலே அதிபட்சம் திருக்குறளை வாசித்து அதிலே ஊறி திளைத்த அவர் அதனை மிக அழகாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார். அந்த மொழிபெயர்ப்பின் முன்னுரை இருக்கிறது, அதுதான் மிக மிக முக்கியமானது. நான் எடுத்து வந்திருக்கேன், வாசிக்கிறேன் கேளுங்க. அந்த முன்னுரை, அதாவது அந்த ஆங்கில முன்னுரையிலே
அவர் குறிப்பிடுகின்ற விடயம் மிகச் சிறப்பான தமிழ் மொழி பண்பட்ட மொழி, சொற்செல்வம் படைத்த தனிமொழி, தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் அது தாய்மொழி. தமிழ் மொழியின் இலக்கண நெறிகள் தத்துவ உண்மைகள் நிறைந்தன. தமிழ் இலக்கியங்கள் ஒழுக்கத்தையும் அறநெறிகளையும் ஊட்டுவதற்கு என்று உருவாகியவை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறள். உயர்ந்த அறநெறியும் உயிரினும் சிறந்த ஒழுக்கமும் பேணப்பெறும் மக்கள் வாழ்கின்ற நாட்டில்தான் திருக்குறள் போன்ற நீதி நூல் உருவாக இயலும். மிகச்சிறந்த ஒழுக்கம் நிறைந்த மக்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் தான் திருக்குறள் போன்ற ஒரு நீதி நூல் விழ முடியும் என்று உறுதியாக கூறுகின்றார் ஜி.ஜி. போப் அவர்கள். அழுக்கில்லாத தூய நீரூற்று போல திருக்குறள் தோற்றம் தருகிறது. உலகின் அழுக்கையெல்லாம் போக்க வந்த உயர் தனி திருநூல் திருக்குறள் என்று தன்னுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு முறையிலே கூறியிருக்கிறார். நான் தமிழ் மொழியை பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினேன். இப்பணி பல்லாண்டுகளுக்கு பின் முற்று பெற்றமை கண்டு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, திருக்குறள் மொழிபெயர்ப்பு மூலம் மேற்குலகிற்கு தமிழ் சிந்தனைகள் வளம் மிக்கது எத்தகையது என்பதை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். திருக்குறள் வடசொல் கலப்பில்லாத தூய தமிழில் ஆக்கம் பெற்றுள்ளது. தமிழ் வடமொழியின் கிளை மொழி என்று அது சொற்செல்வம் படைத்த தனிமொழி. தமிழ் இலக்கண நெறி தத்துவ உண்மைகளை அடங்கியது தெளிவானது. தமிழ் மொழி பண்பட்ட மொழி, அது எவ்வகையிலும் வடமொழிக்கு இணையானது என்றும் அந்த முன்னுரையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக நான் ஏற்கனவே சொன்னதை போன்று தமிழ் மொழி வடமொழி இரண்டையும் வெளியே இருந்து பார்க்கின்ற ஒருவரால் தான் ஒப்பிட்டு உண்மையை சொல்ல முடியும். அந்த வகையிலே தமிழ் மொழி வடமொழிக்கு இணையான மொழி, மிகச்சிறந்த மொழி என்ற செய்தியை உலகறிய 1800களிலேயே வெளிப்படுத்தியவர் ஜி.ஜி. போப் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் தஞ்சாவூரிலே பணியாற்றுகிற போது அங்கே ஒரு சிக்கல் வருகிறது. அவருடைய மிஷனரியிலே ஒரு நிகழ்வு நடைபெறுகிற போது அங்கே ஒரு சாதிய சிக்கல் வருகிறது. சாதியத்திலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அங்கே போதிய சம உரிமை வழங்கப்படவில்லை. இவர் அதற்காக சண்டை பிடிக்கிறார். இல்லை, அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கு உள்ளவர்களும் மேற்குடிகளாக இருந்ததனால் அவர்கள் ஜி.ஜி. போப்புக்கு எதிராகவே தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அந்த இடத்திலே தன்னுடைய போதகர் பணியை துறந்து விட்டு அவர் ஊட்டிக்கு செல்ல முடிவெடுக்கிறார். ஊட்டியில் தான் ஐரோப்பிய மாணவர்கள் கற்கின்ற பாடசாலைகள் இருந்தன. ஊட்டியில் இப்போது இருக்கின்றன. ஐரோப்பிய மாணவர்கள் கற்கின்ற பாடசாலைகள் ஊட்டியிலே இருக்கின்றன. அந்த பாடசாலையில் கற்பிப்பதற்கு இவருக்கு ஆசிரியர் வேலை கிடைக்கிறது. இந்த போதன மைய திறந்திருக்கிறார். 24 நாட்கள் மாட்டு வண்டியிலே அவரும் மனைவியும் பிள்ளைகளும் மாட்டு வண்டியிலே 24 நாட்களில் பயணம் செய்து ஊட்டிக்கு சென்றிருக்கிறார். ஊட்டிக்கு சென்று ஊட்டியிலே அங்குள்ளவர்களுக்கு ஆங்கிலம் கற்பித்திருக்கிறார். அங்குள்ள ஐரோப்பிய மாணவர்களுக்கு படிப்பித்திருக்கிறார். இன்னும் ஒரு பணியையும் செய்திருக்கிறார். இந்திய சிறைகளிலே கணிசமான அளவு ஐரோப்பியர் இருந்திருக்கிறார். அந்த ஐரோப்பியர்களில் 2 வகையான கைதிகள் இருந்திருக்கிறார். ஒன்று, பிரித்தானிய அரசோடு சேர்ந்து இந்திய குடிமக்களை கொடுமைப்படுத்தியவர். அவர்களை பெரிதாக அவர்கள் கைதிகள் பார்க்க மாட்டார்கள். இன்னும் ஒரு தரப்பு இருக்கிறது, அங்கே கொடுமைகள் செய்கின்ற ஆங்கிலேயருக்கு எதிராக அங்கேயே செயற்பட்ட ஆங்கிலேயர் நம்ம நாட்டில் இருந்திருக்கிறார்கள். நிறைய ஆங்கில பத்திரிகையாளர்கள் இந்தியாவிலே ஆங்கில அரசு செய்வது அநியாயம், மக்களுக்கு செய்வது மிக கொடுமை என்று எழுதி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பிரித்தானிய அரசு கைது சிறையிலே அடைத்தது. அவ்வாறான கைதிகளை கண்டு பேசி அவர்களுக்கு அறிவுரையும் அறவுரையும் வழங்கி இருக்கிறார் ஜி.ஜி. போப். அது மட்டுமல்லாமல் ஏட்டுச்சுவடிகளை கண்டெடுத்து அகநானூறு புறநானூறு போன்றவையெல்லாம் நூல் வடிவிலே வருவதற்கு தன்னாலான பணியை செய்திருக்கிறார். தமிழ் மொழியை தன்னுடைய தாய்மொழியை போன்று நேசித்த ஒரு பெருந்தகை ஜி.ஜி. போப் அவர்கள் தன்னுடைய வயதான காலத்திலே மீண்டும் பிரித்தானியா திரும்பி வருகிற போது ஒன்றை சொல்லுகிறார். நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையிலே நீங்கள் எழுத வேண்டும். என்ன எழுத வேண்டும்? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று நீங்கள் எழுத வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் என்னுடைய இறந்த வீட்டு செலவிலே குறிப்பிட்ட தொகையை தமிழர்கள் தர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்.
ஆகவே இதை அறிந்த பச்சைப்பன் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் அந்த காலத்திலே கணிசமான தொகை பணத்தை சேர்த்து அங்கே அனுப்பி வைக்கிறார். அவருடைய அந்த பணத்தையும் பங்கிட்டுத்தான் அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றது. நான் சொன்ன இந்த வாசகம் அவருடைய எழுதி வைக்கப்படவில்லை என்றாலும் இன்றைய கல்லறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆக்ஸ்போர்ட் நகரத்திலே அங்கே ஒரு வீதியின் பேர் இருக்கிறது. அந்த வீதியில் இருக்கக்கூடிய செமட்ரியிலே மயானத்திலே அவருடைய கல்லறை இன்று இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவுக்கு சென்று சமயப்பணியும் தமிழ் பணியும் செய்து பல்வேறு தொண்டுகளை ஆற்றிய ஜிஜுபோவுடைய கல்லறை என்கின்ற வாசகம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இவ்வாறாக தமிழ் மொழிக்கு அவர் செய்த சேவை அதில் மிக மிக பெரிய சேவை திருக்குறளை நாலடியாரை மொழிபெயர்த்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒப்பற்ற நீதி நூல் தமிழ் மொழியிலே தோன்றி இருக்கிறது என்ற செய்தியை இந்த உலகெங்கும் அறிவித்தார். ஆகவே பிரித்தானிய அரசு ஒரு வகையிலே தமிழர்களை அடிமைப்படுத்துகின்ற அதே வேளையில் தமிழ் மொழியின் சிறப்பை வடிவிலக்கு கொண்டு வந்த ஒருவராக அவர் அறியப்பட்டார். ஆகவேதான் அவருடைய இந்த 200வது ஆண்டு நிறைவில் இந்த மண்ணிலே, அவர் பிறந்த மண்ணிலேயே வாழ்கின்ற நாங்கள் அந்த இடத்திலேயே நாங்கள் ஒரு சிலையை அவருக்கு நிறுவுவதன் மூலமாக ஒரு வரலாற்றை மீண்டும் புதுப்பிக்கின்றோம். மிக முக்கியமாக இந்த நாட்டிலேயே வாழ்கின்ற பிற இனத்தவர்கள், குறிப்பாக வெள்ளை இனத்தவர்கள், தமிழ் மொழியுடைய தொன்மை என்ன, எம்மை சேர்ந்த ஒருவன் தமிழ் மொழி சார்ந்து இப்படியெல்லாம் செயற்படுவதற்கு என்ன காரணம் என்ற செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்று ஊடகங்களாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறது. இங்கே இருக்கின்ற பலருக்கு கூட ஜிஜி போப் யாருன்னு தெரியாமல் இருக்கிறார். அவர் ஏறக்குறைய 50-60 ஆண்டுகள் முற்றுமுழுதாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்தார். அங்கே ஊராக சென்று பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். அதில் அவர் செய்த சமூக பணி, தமிழ் பணி மிக மிக பெரியவை. அதிலே ஒருவர் எழுதுகிறார், நாம் முதலாக தமிழ் மொழி கல்வியை அல்லது பிற கல்விகளை அறிவியல் கண்ணோட்டத்திலே பார்க்க தூண்டியவர் ஜிஜி போ. நாங்கள் திணைப்பள்ளிகளிலே பழைய முறையெல்லாம் கற்றுக்கொண்டிருந்தோம். எங்களுக்கு புதிய கல்வி முறைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தினார் ஜிஜி போ என்று சொல்கிறார். இவ்வாறாக எமது தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவராற்றிய சேவைகள் மிக மிக பெரியவை. ஆகவேதான் 200 ஆண்டுகள் கழித்து இந்த இடத்திலே நாங்கள் அவரை நினைவு கூறுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம், நிறைவேறுகிறோம். தமிழுக்கு பல்வேறு கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஆற்றிய சேவைகள் மிகச்சிறந்தவை. 18ஆம் நூற்றாண்டில் அவர்கள் பல்வேறு பணிகளை நமக்கு செய்யவில்லை எனில் சில வேளைகளில் தமிழ் மொழி பொழுதுக்கு போயிருக்கு. அவர் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார். அது மிக மிக அருமையான ஒரு தமிழ் மொழியிலே, குறிப்பாக வடமொழி கணிசமான அளவு கலந்து வருகிறது. தமிழ் மொழி தனித்து நின்று இயங்கவுள்ள சிறப்புடையது. ஆகவே நீங்கள் இந்த தமிழ் மொழியை கற்று தயவு செய்து அங்கே கலந்திருக்கின்ற பிறமொழி சொற்களை நீக்கி தமிழை தூய மொழியாக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் எழுதிய இலக்கண நூலிலே முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று நான் காலை வாசித்தவை. ஆகவேதான் இன்றைய இந்த பொழுதிலே அவருக்கான இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பெருமையோடு நிறைவேற வேண்டும். அந்த பணியை முன்னெடுக்கின்ற சிலம்பு போன்றவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கை கூற வேண்டும். மே 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இசை நிகழ்ச்சி வெற்றியடைய வேண்டும். அங்கே போதிய அளவு நிதி சேர்ந்து அந்த சிலை கோலாகலமாக இங்கே மிக முக்கியமாக கனடிய அரசியலாளர்களை எல்லாம் அழைத்து அங்கே அவர் பற்றிய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அவர் முன்னிலையில் இந்த சிலை திறக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய ஆசையை வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட நன்றி திரு பொன்னியாளன் அவர்களே. மிகவும் விளக்கமாக அவர் ஜிபோவது தமிழ் தொண்டிற்கு கூறியிருக்கிறீர்கள். அதற்கு அடுத்ததாக இந்த இசை நிகழ்ச்சியை இரு கனடாவிலே பிரபலியமான 2 தமிழ் இசை நிறுவனங்கள் இணைந்து வழங்கியிருக்கிறார்கள். அவர்களிடமும் இது பற்றி ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு, இசை நிகழ்ச்சியை பற்றி கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை தொடரலாம். முதலில் சில்வியா பிரான்சிஸ் அவரை இந்த இசை நிகழ்ச்சியை பற்றி கூறுமாறு மிக்க நன்றி. It was நான் இங்கிலீஷ் தான் கலந்து பேசுகிறேங்க. அண்ட் இட் வாஸ் ஸோ ஸ்பெஷல். திரு பொன்னையா விவேகானந்த அவர்கள் இவ்வளோ அழகாக நீங்கள் ஜியோ பற்றி இவ்வளவு விரிவாக நீங்கள் சொன்னது
இதை விட இன்ஸ்பைரிங்காக நமக்கு வேறு எதுவும் கிடைக்காது. இட்ஸ் ட்ரூலி இன்ஸ்பயர்ட். அண்ட் நான் வந்து திரு எம்.ஆர். அடிக்கல்சாமி, ப்ரொஃபஸர் எம்.ஆர். அடிக்கல்சாமி லாரா காலேஜ் தமிழ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவருடைய 2வது மாள் தான். அவர் நிறைய தமிழுக்கு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, எனக்கு தெரியும். அண்ட் தமிழந்தம் சொத்து, தமிழ் இலக்கிய வரலாறு என்ற பல நூல்கள், தமிழுக்கு பல தொண்டுகளை ஆற்றியுள்ளார். அப்படி இருக்கப்போ திருப்பி எனக்கு ஒரு கனெக்ஷன் தமிழுக்கு. அண்ட் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யூத்துக்கு எல்லாம் எப்பொழுதும் என்கரேஜிங்காக ஆர்ட் ரிலேட்டட், ஜெனரல் ஐக்கிய டெவலப்மெண்ட் ரிலேட்டட் இதை பற்றி தான் இன்ஸ்பைரிங்காக பண்ணேன். ஆனால் அக்னி மியூசிக் ட்ரூப், அஃப்கோர்ஸ் 20 years we have been continuously contributing to the Tamil landscape in the music area. And எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய support from the beginning has been Mega Tuners, Aravind and Mahesan, and எங்கள் son Ralph Francisco. From the beginning he has been a true support. And இந்த 2 பேண்டுமே எப்பொழுதுமே நாங்கள் கை கோர்த்து தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கோம். அதுக்கு மெயின் சப்போர்ட் வந்து மிஸ்டர் சிவன் இளங்கோ. அண்ட் இந்த நேரத்தில் எனக்கு என்னென்னா, ஜியு போப் அவர்கள் எப்படி 200 years ago ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இப்போ எப்படி நம்ம சமஸ்கிருதம் இருந்தது, இது வாஸ் அதுக்குன்னு ஒரு ஃபெக்கல்ட்டி இருந்தது. ஆனால் தமிழுக்கு இல்லை, தொன்மையான மொழி தமிழ், ஆனால் தமிழுக்கு அப்போ இல்லை. அதை இவங்க அமெரிக்காவில் they join hands together. இங்கே நம்ம அவ்வளோ பெரிய ஒரு ஃபண்ட் ரைசர் செஞ்சு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழ் ஃபெக்கல்ட்டியை க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி யூஎஃப்டியில் க்ரியேட் பண்ணோம். இதே மாதிரி தானே அந்த காலத்தில் ஜி போப் அவர்கள் முதன்மையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு பறைசாற்றியவர். திருக்குறளை, திருவாசகத்தை, நாலடியார் அத்தனையும் உங்களுக்கு வந்து தமிழில் மொழிபெயர்த்தார். பொன்னியா விவேகானந்தா அவர்கள் சொன்ன மாதிரி he modernized the language, he made it more efficient, like even the consonants or the letters, எல்லாத்தையும் efficiency add பண்ணார். And தமிழ் இலக்கணத்தை நம்ம தொன்மையான ரொம்ப டிஃபிகல்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ண பேட்டர்ன்ஸை மாடர்னைஸ் பண்ணி எஃபிஷியன்சியை கிராண்ட் பண்ணார். அப்படியாப்பட்ட ஒருத்தர். ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் அக்னி சிங்கர்ஸ் அண்ட் மீ மியூசிக் இஸ் ப்ரொவைடட் பை மெகா டியூனர்ஸ். நாங்கள் அவங்களோட கொலாபரேட் பண்ணுறோம். அண்ட் அரவிந்த் will be talking. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் நமக்கு தமிழ் வாசிக்க தெரியுதோ இல்லையோ, நமக்கு எல்லாமே மியூசிக் தான். இப்போ நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் இருந்தேன், அந்த குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக தமிழை பாடுறாங்க, மனப்பாடம் பண்ணி பாடுறாங்க. மியூசிக் தமிழை இணைக்குது அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுதோ இல்லையோ, மியூசிக் கனெக்ட்ஸ் them, it resonates with that. அப்படிங்கிறப்போ why not utilize music for fundraising? அப்படிங்கிறப்போ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம மீடியா இருக்கீங்க, you can definitely spread the word around. You can push it and get us the support that we need, because we need to raise the funds and give it. Time to give back to Canada. நம்மளே நம்ம தமிழ் இனத்துக்குள்ள தமிழ் இஸ் கிரேட்னு சொல்றதுல என்ன பலன் இருக்கு? மற்றவங்களுக்கு அது தெரியணும். இவர் ஜியு போப் அந்த காலத்துல அவர் ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்த்த தொட்டு தான் ஜெர்மன், லாட்டின்லாம் இந்த திருக்குறள், இந்த திருவாசகம், இந்த நாலடியார் போன்ற புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. The pioneer was English, and that was G.U. Pope, which brought about the domino effect with other languages. So he spearheaded it. It's time we take back to Canada, to a proud Canadian, G.U. Pope. And I have nothing more to say. Agni is ready. We are ready. We hope you are ready there to support us with Mega Tuners. நன்றி சோபியா. இப்போ everyone சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்தப்போ எனக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நாங்கள் மியூசிக்கில் கூட ஃபோக்கஸ் பண்ணேன். லைக் இவ்வளோ நாலேஜை வந்து ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மிஸ்டர் லங்கோ ஃபார் giving both the band to participate in one platform. இது ஃபர்ஸ்ட் டைம் கனக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம், பட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேண்ட் பண்ணி இது ஒரு நாங்கள் கம்யூனிட்டிக்கு ஃபுல்லாக செய்கிற மாதிரி வருது. ரைட், லைக் எல்லாருமே எல்லா டேலண்ட்டும் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு டொரண்டோவில் ஒன் திங் I've been in music almost 25 years. ஒவ்வொரு பேண்ட்லேயும் எல்லா டேலண்டட் சிங்கர்ஸ் இருக்கணும், மியூசிஷியன்ஸ் இருக்கணும்.
எல்லாத்தையும் இணைஞ்சு செய்கிறது வந்து சரியான கரெக்ஷன் உங்களுக்கு தெரியும் ரைட் லைக் வெதர் இட்ஸ் music or restaurants, anything, it's very difficult for us and come forward. I think it's going to be a very unique show, I can tell you that. And the singers later, can I play better in the but time is limited, right? Now 3 hours plus 8 money call. So chila perukku like adha in the show which actually idu future show nare varapodu, so adala time ellarkum participate pandradhukku chance kedaikum kandipa. But musicians and also civil coordinating, like it will be a good promotion for all the musicians and singers. Only solve the music appearance. This one is live instruments. Tabla, like flute, saxophone here. Musicians, Iskandar Raja and Jude is here. Like there's so many people here, singers, musicians left. Live instruments. So it will purpose reach here. Media supporters, sponsors, everybody. We really need your support to spread this word, because music in Anna, I will take care of the music side, but you guys have to spread. Like from today onwards, it has to go on till May 6th. Not just May 6th, it has to keep on going, like the way we did for UFT show. So music for the singers and I mean, like I will mainly talk about the singers. Singer Chinmay Sivakumar. Obviously Jude is here. Jude Susasan, he's going to be participating. Agni Bandland Suresh Subramanian. High pitch Shankar Maran song high pitch songs. We will have also Sabeshan Kumar. I think she had Harish Jayaraj, and also she had sung with right? And the music director Parjithan. So Devan and Ajish Sivakumar, Ajish Sivakumar, upcoming young talented singer. Sharmila Ganesh, playback singer, almost she has been traveling with Lakshman Chaudhary for 20 years. She had sung with SBD as well as TMS, with all the legends. Sharmila Ganesh. Obviously upcoming, obviously she has sung with Ramya Ramachandran too. So she will be doing all the new songs. So in the song, in the program on TMS song the Jayaraj is going to be doing like TMS songs. Ella age group category satisfy for the song selection. You'll go up to MSV Saranda music, and from Ali Raja sir, and then GV Prakash, all the big songs. So it'll be a nice show. So continuing with the singers, we will have also Mayuradi, right, female singer. Then Jayaraj Kanapati, so there's more singers to come. So already we have about 12 plus singers. So it'll be a nice variety song selection later. They'll be coordinating the song selection with Sylvia, and so sound is going to be great. Lighting is going to be great. The band is going to be great. Singers are going to be great. All is up to you. We are ready. So thank you so much. Be supported, and please provide your full support to establish the GU Pope monument in Canada. Thank you so much. Thank you, Sylvia. இந்த நேரத்தில் எங்களது அன்புக்கும் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஸ்ரீதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் ஒரு வசனம் இந்த ஜிபோ இந்த சில வைக்கிறது இந்த முயற்சியின் இந்த முக்கியத்தை பற்றி கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் GU போப் அவர்களை பற்றி திரு பொன்னியா விவேகானந்தன் அவர்கள் சொன்னதை விட மேலாக நான் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. என்னுடைய பணி இங்கே என்னவென்றால், எதற்காக நாங்கள் இந்த நிகழ்வை இங்கே செய்ய வேண்டும், அதாவது GU போப் அவர்களுக்கு நாங்கள் சிலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன, அதனால் எங்களுக்கு என்ன லாபம், அல்லது அதை சிலைக்கு உரியவருக்கு என்ன லாபம், இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன்.
இவர் ஜியு போப் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், என்ன படித்தார், என்ன செய்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர் பிரின்ஸ் எட்வர்ட்ஸ் ஐலண்டில் பிறந்த காரணத்தினாலே அவர் ஒரு கனேடியன் ஆகிறார். நாங்கள் இங்கே கனேடிய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் எங்களை இங்கு நிலைநிறுத்தி கொண்ட காரணத்தினாலே நாங்கள் கனேடியன் ஆகிறோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே எமது மொழியை கனடா நாட்டிலே பிறந்த ஒருவர் 200 வருடங்களுக்கு முன்னம் கற்று உலகறிய செய்த ஒரு காரியத்துக்காக நாங்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அந்த நன்றி கடனை நாங்கள் செய்ய வேண்டியவர்கள் ஆகிறோம். அது முதலாவது, அவருக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடன். இரண்டாவது, எமக்காக தமிழ் மொழி, தமிழர் என்ற ஒரு இனம் கனடா நாட்டில் வாழ்வது இன்று ஓரளவுக்கு டொரண்டோ போன்ற பெரிய மாநிலங்களில் தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கனடா முழுமைக்கும் எங்களை தெரிய வேண்டும் என்ற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்தால் ஜியு போப் அவர்கள் கற்ற தமிழ் கல்வியை பற்றி நாங்கள் சொல்லி அதன் மூலமாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 33 வருடங்களுக்கு முன்னம் நான் ஒட்டோவாவில் வந்த பொழுது தமிழர் என்றால் யாரென்றும் தெரியாது, தமிழ் என்றால் என்ன என்றும் தெரியாது. பஸ்ஸில் போகிக்க வரைக்க வாட் இஸ் திஸ் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் இன்று தமிழர்கள் எல்லாரிடமும் பரவி பெரிய நிறுவனங்களை எல்லாம் நடாத்துகின்ற அளவுக்கு கல்லூரியிலே தலைமை ஆசிரியர்களாக இருக்கின்ற சிறப்புமிக்க பதவிகளை வகிக்கின்ற அளவுக்கு நிலையாக வந்திருக்கின்றார்கள். அதை எங்களோடு இந்த மாதிரியான டொரண்டோ போன்ற முக்கியமான மாநிலங்களை தவிர மற்றவர்களும் அறிகின்ற மாதிரி, இப்போ நீங்கள் எல்லாம் எல்லோருமே நம்ம நோவா ஸ்கோஷியா பக்கம் போயிருக்கிறோம், ஒரு பிக்னிக் அந்த வெக்கேஷனில் போயிருக்கிறோம். போகிற வழிகள் எல்லாம் சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் பார்க்கின்ற இடங்களாக நாங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரியாக ஜியு போப் அவர்களுடைய கிராமத்திலே அவருடைய சிலை நிறுவப்பட்டு அந்த சிலையிலே திரு பொன்னியா விவேகானந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய இறக்கும் காலத்திலே சொல்லிவிட்டு இருந்தாராம். அவருடைய ஆசைகள் 3 என்று, அதிலே ஒன்று, நான் ஒரு தமிழ் மாணவன் என்பதை என்னுடைய கல்லறையிலே எழுதி வையுங்கள் என்று. அன்பார்ச்சுனேட்லி அது எங்கும் எழுதப்படவில்லை, அது அவருடைய கல்லறையில் எழுதப்படவில்லை. மேபி சிடிசி அந்த காரியத்தை செய்யலாம் என்று நினைக்கிறேன். இரண்டாவதாக, நீங்கள் நோவா ஸ்கோஷியா போகிற வழியில் பல இடங்களை பார்த்துருக்கீங்க. சின்ன சின்ன எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஐலண்ட், ஒரு லைட் ஹவுஸில் ஒரு எமர்ஜென்சியின் நிமித்தமாக ஒரு தகப்பனும் மகளுமாக போய் ஒரு கப்பலை மீட்ட ஞாபகப்படுத்தி அந்த லைட் ஹவுஸ்லேயும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று நடத்துகிறார்கள். அந்த இடம் மாதிரி இதுவும் அமையலாம் என்பது எனது கனவு. அதாவது இதை அமைத்து கொடுப்பது அவர்களுடைய வேலை. ஒரு ஜியு போப் அவர்களுக்கென்று ஒரு அறை அமைத்து அதில் அவருடைய நூல்கள் எல்லாவற்றையும் வைத்து அதே அளவுக்கு தமிழின் தொன்மை, தமிழின் பெருமை முதலியவற்றை நாங்கள் கொண்டு வரலாம் என்பது எங்களுடைய பகுதியிலே சுயநலம் நிறைந்த ஒரு பொது நிலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக திரு பொன்னியா விவேகானந்தன் அவர்கள் சொன்ன இந்த இலக்கண நூல்களை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இன்று மொழியியல் என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மொழியியல்ல ஆரம்ப நிலை ஜியு போப்பினுடைய இந்த நூல்கள். அதுக்கு காரணம் வேறு
ஒன்றும் இல்லை, அவர்கள் எங்களுக்காக செய்தது என்றதை விட இன்னும் ஒரு ஆங்கிள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளியில் இருந்து வருபவர்கள் தமிழை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில், அதாவது இன்று மொழிகளை இரட்டை மொழி வழக்கு என்று சொல்லுவார்கள். மொழிகளை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். ஒன்று எழுத்து வழக்கு, இரண்டாவது பேச்சு வழக்கு. இன்று பிரபல்யமாக இருக்கின்ற இந்த பேச்சு வழக்கினுடைய ஆரம்ப கல்லை ஜி.யு. போப் அவர்கள் அன்று நாட்டி இருக்கிறார்கள். இன்று மொழி வழக்கு, அதிலே பேச்சு வழக்கு என்பது மிக பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை ஜி.யு. போப் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். இதை விட புதிதாக நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. சிவன் இளங்கோவினுடைய இந்த முயற்சி, சிடிசியினுடைய இந்த முயற்சி மிகவும் சிறப்பானது. அவருக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி கடன் ஒன்று மட்டுமல்ல, எமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற ஒரு சுய விளம்பரம் மாதிரி. எனவே தயவு செய்து எல்லா மீடியாக்களும் இந்த விஷயத்தை வெளியில் எடுத்து வர வேண்டும். இவர்கள் நடாத்துகின்ற இந்த ஃபண்ட்ரைசிங் முயற்சிக்கு எல்லோரும் கை கொடுத்து உதவ வேண்டும். எப்படி நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவிலே தமிழ் இருக்க வருவதற்கு எம்மால் என்ற உதவிகளை எல்லாம் நாம் செய்து இதனை ஒரு நிஜமான நிகழ்வாக கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி இந்த ஜி.யு. போப் அவர்களை பார்ப்பதற்கென்றே நாங்கள் பிரின்ஸ் எட்வர்ட்ஸ் ஐலண்டுக்கு போகின்ற மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அதற்கு ஆரம்ப புள்ளி வைத்திருக்கிறார்கள். அதை முடித்து வைக்க வேண்டியது மீடியாக்களின் பொறுப்பு. நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் ஸ்ரீதாஸ் அவர்களே. அடுத்ததாக நான் ஆரம்பத்தில் கூறியது போல இந்த ஜி.யு. போப் அவர்களது இந்த சிலையை கட்டுவதற்காக நாங்கள் WP கன்ஸ்ட்ரக்ஷன் திரு மனோஜ் அவர்களது நிறுவனமாகிய WP கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களை நியமித்திருக்கின்றோம். அது பற்றிய விவரங்களை கூறுவதற்காக இங்கே கலைவாணி இருக்கின்றார்கள். அவர்களை அதை பற்றி தெரிவிக்குமாறு மிகவும் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனது பேர் கலைவாணி. நான் ஜோபாட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்திருக்கேன். சோமியா சொல்ல போனால் எனக்கு இந்த வருஷம் தான் ஜி.யு. போப் பற்றி அறிஞ்சிருக்கேன். சிவில் என்ன சொல்லி இதை விட நானும் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் திருப்பொன்னியா அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குன்னு இப்போ தான் அதை மறைச்சு கொண்டு இருக்கிறேன். ஸோ அகேன் எங்களுக்கு நிறைய பெருமைப்பட்ட விஷயம் நாங்கள் இந்த சிலையை காட்ட வரோம்ட்டு. ஸோ இந்த ஜி.யு. போப் மானுமெண்ட் பற்றி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் கட்ட போகிற வேண்டிய. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நாங்கள் செஞ்சுருக்கேன்டா. சென்னையில் வந்து ஃபோட்டோ ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு கிளே மோல்ட் செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் செஞ்சு இந்த டைம் ப்ராசஸ் ஒரு 3 weeks கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த மோல்ட் கொண்டு செஞ்சு, ஸோ அகேன் இது வந்து கம்பரில் செஞ்சு செய்கிறதுக்கு ஒரு மோல்ட் செஞ்சு அதெல்லாம் வந்து அப்புறம் தண்ணி ஊற்றிருக்கா. இதோட ஃபவுண்டேஷன் எல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் 4 அடி கீழே ப்ராசஸ் கீழால் செய்யப்பட்டு அகேன் எங்களோட தமிழோட ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஆழமாக அந்த பெருமை இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ செஞ்சு ஆஷ்லர் ஸ்டோன் பிளாக்ஸ் எல்லாம் வந்து நியூ ப்ராக்ஸர் கேனடா வந்து எடுப்பிச்சு அந்த ஸ்டோன்ஸை நாங்கள் செதுக்கி அதை செய்கிறதுக்கு. ஸோ இந்த பாஸ்ட் அகேன் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் தான் வேப்பட்டது. அண்ட் நிறைய லோக்கல்ஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் ஸோ அந்த பிறந்த இடத்துலேருந்து. அண்ட் அகேன் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் ஸ்காலர்ண்டு நிறைய தமிழ் மொழிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண அந்த மானுமெண்ட் வைக்கப்படா இந்த ஒரு இது இருந்தால். ஸோ அகேன் இதுக்கு நாங்கள் முன்னாடியாக இருந்து செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ டு சிடிசி அண்ட் டான்டன் துணையாஜானா சொல்லலாம்னா. ஸோ அகேன் தேங்க்யூ. அண்ட் ஏதாவது கேள்வி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னா ஐ கேன் டாக் டு மனோஜ் சுபேந்திரன் ஒரு CEO. தேங்க்யூ. நன்றி கலைவாணி.
நான் ஆரம்பத்திலே கூறியது போல இந்த இசை நிகழ்ச்சிக்கு 2 நிறுவனங்கள் ஆதரவு வழங்குகிறார்கள். அவர்களிடமும் ஒரு வார்த்தைகள் கேட்க விரும்புகின்றோம். முதலில் ட்ரினிட்டி டெக் நிறுவனத்திலிருந்து திரு சக்தி அவர்களை தங்களது கருத்தை தெரிவிக்குமாறு மிகவும் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தந்தை பொன்னையா அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு பிறகுதான் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை செய்கிறதுக்கு பதில் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். நிறுவனமாக இங்கே வர மட்டும் அவரை பற்றிய சரியான தகவல்கள் தெரியாது. வந்து இவர்கள் ஸ்பீச்சை கேட்ட பிறகு இட்ஸ் ரியலி பர்த்லி ஸ்பான்சர்ஷிப். தேங்க்யூ இளங்கோவன். அண்ட் ஜிவி அவர்களுக்கு பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் உள்ள அவர் பிறந்த இடத்தில் ஒரு நினைவு சின்னம் கட்டும் இந்த வரலாற்று திட்டத்துக்கு நமது நிறுவனமான ட்ரினிட்டி என்டர்பிரைஸ் ஊடாக ஆதரவு அளிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு கனேடியன் பல வருடங்களுக்கு முன்பு திருக்குறளை மொழிபெயர்த்து அறிந்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். See, our Tamil community in Canada has been very successful, and it's our duty to recognize a Canadian who devoted his life to promote Tamil language. ஜிஜு போப்பிற்கு நினைவு சின்னம் கட்டுவதற்கு கனடிய தமிழ் காங்கிரஸ் இந்த முக்கியமான முயற்சியை நாங்கள் வரவேற்கிறோம். சிவன் இளங்கோ அவர்களும் அவருடைய டீமுக்கும் பாராட்டுகள். We are also pleased to note that G.G. Pope's statue will be the first statue in North America for a Tamil scholar. கனடிய தமிழராகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வரலாற்று முயற்சிக்கு ஆதரவளித்து இதனை தேசிய நிகழ்வாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எந்த ஒரு கட்டணமின்றி இந்த மகத்தான நோக்கத்தை ஆதரிக்க மட்டுமே இசை நிகழ்ச்சியை செய்வதற்காக ஒத்துழைத்த அரவிந்த் அண்ட் சில்வியா அவருடைய டீமும் அனைத்து கலைஞர்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். And we look forward to seeing you at the musical program and at the opening ceremony in Prince Edward Island. And on behalf of Trinity Enterprise, thanks for the opportunity. Nandri Vanakkam. Thank you, Sati. அடுத்ததாக திரு முரளி நாராயணதாஸ் 369 குழுவர்களே வந்திருக்கிறார். அவருடைய மூன்று வார்த்தைகள். Thank you. Good evening, everyone. I was very proud to be invited to come here this evening. Ilangoana actually told me I was going to audition for the performance, but clearly that's not the case. But this is such a proud moment for all of us to be recognizing someone so profound in our history, and it's very nice that it's someone Canadian, and for us to have the first North American recognition for this. We're very honored to be a part of this and very grateful to see so many people that are passionate about our culture that I've seen over the years, about our Tamil culture, that everyone is here participating and supporting this initiative. On behalf of 369 Global, definitely we're there in terms of our sponsorship, but also much more. We are always there for every initiative in the Tamil community. And very proud of it. Thank you very much. Thank you, Murali. அத்துடன் முன்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். அத்துடன் உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை மிகவும் சுருக்கமாக கூறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய தமிழ் அறிஞர் தேவனைய பாவாணருக்கு இப்போதான் இந்தியாவில் ஒரு சிலை வைக்க போவதாக 2-3 நாளைக்கு முன்னம் அறிவித்தல் வந்தது. என்னுடைய கேள்வி என்னென்றால், நிச்சயமாக முறையாக நீங்கள் அப்ரோச் பண்ணினால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருந்து ஒரு பகுதி
பொருள் உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமாக நான் நாதனோட கூட கொஞ்சம் கதைச்சேன்னா, நீங்கள் அந்த வழியில் இன்னும் கூடுதலான முயற்சி செய்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அது பொருளாதாரம் வரக்கூடிய, கட்டாயமாக வரக்கூடிய ஒரு சோர்ஸ். நிச்சயமாக அதை ஆரம்பத்தில் இந்த சிலையை தமிழ்நாட்டு அரசு அன்பளிப்பு செய்கிற மாதிரி நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அதில் நடைமுறைப்படுத்துகிற சில சிக்கல்கள் இருக்கிறபடியாக தான் நாங்கள் இதை தனிப்பட்ட முறையில் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் கூறிய மாதிரி அவரோட இதற்கான பண உதவியை செய்யக்கூடிய தருமாறு கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த முயற்சியை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம். நன்றி.